பார்ட்டி போன இடத்துல நம்ம ஹீரோவோட முதலாளி பொண்ணை கடத்திடுறாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வெட்டரன் மிலிட்ரி ஆஃபீஸர். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் 4 மேனாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே எல்லாமே நம்ம ஹீரோ தான். அங்கே முதலாளிலேருந்து ஒர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிக்கும். நம்ம முதலாளியோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அங்கே ஒரு ஒர்க்கருக்கு பிரச்சனை வரும்போது நம்ம ஹீரோ தான் உள்ளே இறங்கி அங்கே இருக்கிறவங்க அடி அடிச்சு நம்ம ஒர்க்கரை காப்பாற்றவும் செய்கிறாங்க. இதை நம்ம முதலாளியோட பொண்ணும் பார்த்துருக்காங்க. ஆனால் அதை முதலாளிகிட்ட சொல்லவே இல்லை. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு மாமனார் வீட்டுக்கு போகும்போது மாமனார் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறாரு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டு இருப்பாங்க. அதுல பொண்ணோட கஸ்டடி மாமனார் கிட்ட தான் இருக்கும். ஸோ எப்படியாவது பிரச்சனை பண்ணி நம்ம ஹீரோ வரவே விடாமல் பண்ணின்னு தான் நம்ம மாமனார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால பல்ல கடிச்சு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட முதலாளியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நல்லபடியாக முடிச்சனால ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுக்காக நல்லா பப்பு கிளப்புக்குலாம் போய் ஜாலியாக இருக்காங்க. அங்கே ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா முதலாளி பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவளை எப்படியாவது கடத்தணும்னு சொல்லிட்டு அங்கே நைட் கிளப்லேயே அந்த பொண்ணை கடத்தவும் செஞ்சிடறாங்க.